அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, பங்குனி உத்திரம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நாள். இந்த பங்குனி உத்திரம் ஏராளமான தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம் என்று பெயர் உண்டு. பங்குனி உத்திரம் அன்று விரதமிருந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. அதோடு பங்குனி உத்திரம் அன்று முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உண்டு. இதனால் பலரும் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருப்பது வழக்கம். பங்குனி உத்திரம் அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும், இந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய மிகவும் சிறப்பான விரதங்களில் ஒன்று பங்குனி உத்திர விரதமாகும். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரம் இணைந்த நாளையே பங்குனி உத்திரம் திருநாளாக கொண்டாடுகிறோம். தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் கூடும் நாளை 12 திருக்கரங்களால் பக்தர்களை காக்கும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்குரிய சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். பங்குனி உத்திரம் அன்று விரதம் எப்படி இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் திருநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. மார்ச் 31ஆம் தேதியே அன்று மாலையே உத்திரம் நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றுதான் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதியே பங்குனி திருநாளாக கருதில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும். பங்குனி உத்திரம் எப்படி விரதம் இருக்கலாம்? பங்குனி உத்திரத்திற்காக பலரும் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் அல்லது 21 நாட்கள் என விரதம் இருக்கிறார்கள். சிலர் 12 நாட்கள் விரதம் இருக்கின்றார்கள். ஆனால் பங்குனி உத்திரம் விரதம் என்பது ஒரு நாள் விரதம் தான். அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானின் படத்தை அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். அன்றைய தினம் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானை அலங்கரிப்பது சிறப்பு. பால், பழம், தேன், தினைமாவு, பாயசம் என எது கிடைக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு மனதார நைவேத்தியம் செய்ய வேண்டும். முருகனின் படத்திற்கு முன் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் அல்லது வேல்மாறல் அல்லது கந்தர் அனுபூதி அல்லது திருப்புகழ் என உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு முருகன் மந்திரத்தை மனதார படிங்கள். எந்த மந்திரமும் தெரியாது என்றால் ஓம் சரணபவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து முருகனை நினைத்து மனதார சொல்லுங்கள். பிறகு எந்த காரணம் அல்லது எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை முருகனிடம் சொல்லி வேண்டிக் கொண்டு விரதத்தை துவக்குங்கள். அன்று நாள் முழுவதும் முடிந்தவரை உபவாசமாக விரதம் இருப்பது நல்லது. அதாவது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. அப்படி இருப்பவர்கள் கண்டிப்பாக அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால், பழம் மற்றும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடலாம். சில கோவில்களில் அன்றைய தினம் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அதை தரிசித்து விட்டு வரலாம். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து ஏதாவது நைவேத்தியம் படைத்து உங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு முருகனுக்கு தீப தூபம் காட்டி பூஜை செய்து வழிபட்ட பிறகு முருகனுக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தால் மாலை முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிடும் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த முறையில் முருகப்பெருமானை வேண்டி பங்குனி உத்திரம் விரதம் இருந்தால் அடுத்த ஆண்டு பங்குனி விரதத்திற்குள் உங்களின் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது. திருமணம் கைகூட வேண்டும், சிறப்பான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும்,
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்பவர்கள் பங்குனி உத்திரம் நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுகிறது. இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.